கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு திருமண்டலத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு இயேசுவினுடைய ஞானஸ்தானம் எதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். ஞானஸ்தானம் அப்படின்னாலே ஒரு பெரிய குளறுபடி ஏற்படக்கூடிய நாட்கள். சில பேர் சொல்கிறாங்க தெளிப்பு ஞானஸ்தானம் தான் வேணுங்காங்க. சில பேர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் எங்கே போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? இது வசனம் இருக்கா? முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போக முடியும்னு பைபிளில் கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய எத்தனாவது வயதில் ஞானஸ்தானம் பெற்றார்? 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற்றார். அப்போ நம்மளும் 30 வயசில் ஞானஸ்தானம் பெறணுமா? அதைப்படி நம்ம ஞானஸ்தானம் பெறணும்னு இன்றைக்கி நிறைய பேர் தவறான போதனையை கற்பிக்கிறாங்க. நான் ஒரே ஒன்று கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம நடக்கணும்னா அவர் எப்படிலாம் நடந்தாரோ அதை மாதிரி நம்மளால் நடக்க முடியுமா? நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். உலகத்தின் வேஷத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? தரித்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை தான் பின்பற்ற முடியுமே தவிர இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. சரியா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி கடந்து போகலாம்னு விருப்பப்படுறேன். எல்லார் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. சரியா? எத்தனை வயசில் ஸ்கூலில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்? 6 வயசு. அது அந்த காலம். இப்போ எந்த வயசு? 3 வயசில் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்தோம்? பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? ஆனா தெரியுமா? ஆவனா தெரியுமா? ஈனா ஒன்றும் தெரியாது. ஏபிசிடி எதுவுமே தெரியாது. அப்போ தான் அந்த பிள்ளை அப்பா அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும்போது அங்கே இருக்கிற பிரின்ஸ்பாலோ ஹெச்எம்மோ, டேய் உன்னை ஸ்கூலில் சேர்க்க வந்திருக்காங்க, நீ கையெழுத்து போட்டு ஃபார்மை நிரப்பி கொடுன்னு கேட்காங்களா? யார்கிட்ட கேட்காங்க? ஏன் அப்பா அம்மாட்ட கேட்காங்க? இது அந்த பிள்ளை காலேஜுக்கு போகுது. காலேஜ் போகும்போது யார்கிட்ட அப்ளிகேஷனில் கையெழுத்து கேட்காங்க? பிள்ளைங்கிட்ட கேட்காங்க. ஏன்? ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கள். பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டு படித்து விட்டது. இதை நல்லா யார் உங்கள்கிட்ட வந்து குழப்பினாலும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் என்ன சொல்கிறேன், சொல்லி கடந்து போகிறேன். அப்போ அந்த பிள்ளை போட்ட நீங்கள் பிள்ளைக்காக நீங்கள் போட்ட கையெழுத்து செல்லாதா? செல்லும். அந்த பிள்ளை போட்ட கையெழுத்தும் செல்லும். ரெண்டுமே செல்லும். அப்படி தானே? ரெண்டையுமே அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது, அந்த பிள்ளையும் ஏற்றுக்கொள்ளுது, நம்மளும் ஏற்றுக்கொள்ளுதோம். இதே மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கு சிறு பிராயத்தில் நாம் கொடுக்கிற தெளிப்பு ஞானஸ்தானத்தில் நாம் என்ன ஏறடிக்கிறோம் என்றால், பெற்றோர் போக நானோ பெற்றோர் கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆண் பிள்ளைனா 2 தகப்பன் 1 தாய், பெண் பிள்ளைனா 2 தாய் 1 நாண தகப்பன். இது எதுக்கு? அன்றைக்கி ஞானஸ்தானத்தினையும் அவங்க உறுதி எடுக்கிறாங்க. இந்த பிள்ளைய 13 வயது நிறைவு பெற்றவுடனே திடப்படுத்தலுக்கு நான் கொண்டு வந்து ஆலயத்தில் ஒப்படைக்க வரைக்கும் இந்த குழந்தை யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. இந்த குழந்தைய சத்தியத்தில் வழி நடத்துவேன், ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவேன், விசுவாசத்தில் வழி நடத்துவேன்னு பொறுப்பு இருக்காங்க. அதனால தான் நம்முடைய திருமண்டல சட்டப்படி 13 வயது நிறைவு பெற்றவுடன் திடப்படுத்தல் கொடுக்குறாங்களா இல்லையா? ரெண்டையும் சேர்த்தது என்னது? நிறைய பேர் திடப்படுத்தல் படித்தவங்க இருக்கீங்க. ஞானஸ்தானத்தையும் திடப்படுத்தலையும் இணைத்தா சாக்கிரமந்து படித்தது மறந்து போச்சு. திடப்படுத்தல் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லா சர்ச்சையும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் இணைக்க தான் என்னது? சாக்கிரமந்து. இது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வதற்காக. நிறைய பேர் நம்மளை குழப்பறதில் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து 30 வயசில் எடுத்தார், விவரம் தெரிஞ்சக்கப்புறம் போய் எடுத்தார். சரி, ரைட்டு, ஒத்துக்கிடுவோம். அவங்க சொல்லுறபடியே 15 வயசுக்கு அப்புறம் போய் முழு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஒத்துக்கிடுவோம். அப்போ அந்த 15 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கோயிலுக்கு வர வேண்டாமா? வசனத்தை கற்றுக்கிட வேண்டாமா? ஆண்டவரை துதித்து பாட வேண்டாமா? அப்போ ரோட்டில் விட்டுருவா அந்த பிள்ளைங்கள? 15 வயசு தான் அந்த பிள்ளைகளுக்கு விவரம் தெரியும். அதுக்கப்புறம் தான் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படின்னா அந்த 15 வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் வேண்டாமா? வேணும். இயேசு கிறிஸ்துகிட்ட யார் வந்தா? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாது இருங்கள்னு வசனம் சொல்லுது. எதுக்கு? அவர் விரும்பினாரா விரும்பலையா? சிறு பிள்ளைகளை விரும்பினார், நேசித்தார்.
ஒரு அருமையான ஒரு பழமொழி, இந்த பழமொழியை உலகத்தின் வாதியில் நம்ம சொல்கிறோம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இப்போ நம்ம சர்ச்சை எடுத்துக்கிட்டோம்னா சாமுக்கு எழுத்தே தெரியாது, ஆனால் அவன் என்ன செய்தான், சங்கீதத்தை சொல்லுதான், வசனத்தை சொல்லுதான். ஏசப்பானா யாருன்னு அவனுக்கு என்ன செய்யும், தெரியுமா தெரியாதான், தெரியும். இது எதுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அவனுக்கு இன்னும் அறிவு வளரட்டும், 15 வயசில் வசனம் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிக் கொடுக்கமா, எதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், சிறு பிள்ளையில் இருந்தே ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆனால் அந்த விசுவாச ரட்சிப்பை அவன் எப்போ பெற்றுக்கொள்ள முடியும், அவனுடைய டீனேஜ் பருவத்தில் தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இல்லாமல் இருக்காது. கோயிலுக்கு வந்தால் முழங்கால் போடுவான், ஜெபம் பண்ணுவான், ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, எங்கள் தாத்தா பாட்டி ஆசிரியர் எல்லாம் ஜெபம் பண்ணுவான். அந்த விசுவாசம் என்ன செய்யும், சிறு வயது முதலே இருக்கும். ஆனால் திடப்படுத்தலில் என்ன இருக்குன்னா, விசுவாசத்தோடு கூடிய ரட்சிப்பை நம்ம என்ன செய்யும், அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இதை இனிமேல் யார் வந்து உங்கள்கிட்ட பேசினாலும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. பைபிளில் எங்கேயாவது வசனம் இருக்கான்னு எடுத்துக்காட்ட சொல்லுங்கள். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும்னு பைபிளில் வசனம் இருக்கான்னு காட்ட சொல்லுங்கள். சரியா? நான் இது ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லலை. இந்த நாட்களில் அநேகர் குழப்பி கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி ஒரு ஆலயத்தை கடந்து போனப்போ எனக்கு உறவினரான ஒரு அத்தை முழுக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அவளுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட்டு. அப்போ வசனம் கேட்டால் அவங்களால வசனத்தை என்ன செய்ய முடியல, காட்ட முடியலை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து 30வது வயசில் ஞானஸ்தானம் பெற்றார். இதைத்தான் அவங்க என்ன செய்தாங்க, சொல்லுதாங்க. நான் கேட்குறேன், அப்போ 15 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளை என்ன பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னா இல்லை. அதே சர்ச்சில் பிள்ளைங்க வசனம் சொல்லுதாங்களா இல்லையா, சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்களா இல்லையா, எப்படி ஏற்றுக்கணும் அந்த பிள்ளைகள், எப்படி விசுவாசிக்கும்? அதுக்கு விசுவாசத்தை ஊட்டாமல் அந்த பிள்ளை விசுவாசத்தை வளரனா எப்படி வளரும், வளருமா? வளரவே செய்யாது. வளர்க்கணும்னா தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்தோம்னா அந்த பிள்ளைகளோட வளர்ப்பு எப்படி இருக்கும், மிக அருமையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்தானத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயங்களை சொல்கிறார். ஞானஸ்தானம் எதற்கு பெற வேண்டும்? முதலாவது மனம் திரும்பினார்கள். எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுறார், எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள். 2வது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, 6வது வசனம். எதை அறிக்கையிட்டு? பாவங்களை அறிக்கையிட்டு. முதலாவது எதுக்காக ஞானஸ்தானம்? மனம் திரும்புவதற்காக. 2வது பாவத்தை அறிக்கை பண்ணுவதற்கு. 3வது பாருங்கள், 7வது வசனத்தில் பார்ப்போம். எதுக்காக? வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். 3 காரியம். 1 மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கையிடணும், வரும் கோபத்துக்கு என்ன செய்யணும், தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்துக்காக தான் ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து மனம் திரும்பினாரா ஞானஸ்தானம் பெறதுக்கு, இல்லை பாவத்தை அறிக்கையிட்டாரா, இல்லை அவர் வரக்கூடிய கோபத்துக்கு தப்பிச்சாரா? கோபப்படக்கூடியதே அவர் தான், அவர் தப்பு வச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும், எழ ஆரம்பிக்கும். அதுக்கு அருமையான விளக்கம் இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா யார், எந்த வம்சம்? ஆசாரிய வம்சம். எலிசபெத்தும் ஆசாரிய வம்சம். இந்த ஆசாரிய வம்சத்தில் இருக்கவங்க என்ன அப்படின்னு கேட்டால், ஆலயத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, இருக்கணும். வெளியில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆலயத்தில் பணிவிடை செய்து ஆலயத்திலே தங்கியிருந்து ஆலயத்தில் என்னென்ன பணிகள் இருக்கிறோ அதைத்தான் செய்யணும். தர்வாங்க சகன பலிகளையும் பலிகளை எல்லாம் என்ன செய்யணும், கொண்டு போய் செலுத்தணும். இதுதான் ஆசாரியர்களுடைய வேலை. சரியா? இவங்க தான் ஆலயத்துக்கு பொறுப்பு. வேறு யாரும் ஆலயத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, ஆலயத்தினுடைய பணிகளை செய்ய முடியாது. சரியா? அப்போ இந்த ஆசாரியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம்.
இந்த வம்சத்தில் வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஆலயத்தில் இருந்தாரா? எங்கே இருந்தார்? அப்போ வனாந்தரத்தில் இருந்தார். எங்கே இருந்தார்? வனாந்தரத்தில். அவருடைய உணவு எதாக இருந்துச்சு? காட்டுத்தேனும் வெட்டுக்கிளிகளும் இருந்துச்சு. எதுக்காக அவர் வனாந்தரத்தில் இருந்தார்னு அந்த வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, ஆண்டவரோடு வனாந்தரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி அவர் எங்கே போயிருக்கிறாரு? வனாந்தரத்தில் போய் ஆண்டவரோடு சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. எதற்காக? இவரை எதுக்கு உருவாக்குறாங்க? யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார்? இவர் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய சர்ச்சில் திருவிருந்து கொடுக்குறோம், குருவானவர் கொடுக்குறாங்க, சரியா? பேராயர் வரும்போது யாராவது கவனிச்சிருக்கீங்களா? கவனிக்கலையா? பேராயருக்கு யார் திருவிருந்து கொடுப்பா? சேகரத்தினுடைய குருவானவர் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்வோம்? இவங்க தாழ்ந்தவங்க, அவங்க தான் உயர்ந்தவங்க. ஆனால் அந்த திருவிருந்தில் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? சமமானவர்கள். ஏழையானாலும் ஒரே முழங்கால் தான், பணக்காரன் ஆனாலும் ஒரே முழங்கால் தான். ஏழைக்குன்னா ஒரு ஸ்பெஷலாக 2 அப்பம் கிடையாது, அதே ஒரே அப்பந்தான். பணக்காரனுக்கும் ஒரே அப்பந்தான். இதே அளவு ரசம்தான் எல்லாருக்கும் நிச்சயது பரிமாறப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? சமமானவர்கள் என்று தான் அந்த திருவிருந்தை நமக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க? ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவனை வனாந்தரத்தில் கொண்டு போய் வனாந்தரத்தில் ஆண்டவரோடு என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து யார்யா? இவர் எப்படி அவர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னா, அதுக்கு ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நித்திய பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து யார்? நித்திய பிரதான ஆசாரியர். அவர் என்ன செய்கிறாரு? யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் பெறுறார். எத்தனாவது வயசில் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய 30வது வயதில். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22, 23ஆம் வசனங்களில் இந்த சம்பவம் மிக தெளிவாய் விளக்கப்பட்டு இருக்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்க யோவான் ஸ்நானம் கொடுத்துட்ருக்காரு. எந்த நதியில் வச்சு கொடுக்குறாரு? யோர்தான் நதியில் வச்சு கொடுக்குறாரு. அந்த யோர்தான் நதி எப்பேற்பட்ட நதிங்கிறத அடுத்தால பார்ப்போம், சரியா? அந்த யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்துட்ருக்காரு. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன்ட்ட எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கிறாரு. அதுக்கு யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? உம்முடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் என்ன இல்லை, பாத்திரவான் அல்ல, நான் எப்படி உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? அப்போ சொல்கிறாரு, நீ இதை தடை செய்யாதே. இதை என்ன செய்யாத? தடை செய்யாதே. இது தேவனால் உண்டானது. நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்தா 3 விஷயங்கள் செய்யணும். ஞானஸ்தானம் எதுக்கு பெறுதுன்னு பார்த்தோம். 3 விஷயம். ஞானஸ்தானம் பெற்றால் என்ன செய்யணும்? 3 விஷயம். ஒன்று என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது எதுக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஞானஸ்தானம் எதுக்கு கொடுக்கும்? ஞானஸ்தானம் பண்ணும்போது 3 காரியங்கள் பண்ணுவாங்க. என்ன காரியங்கள்லாம்? ஞானஸ்தானத்துக்கு 3 காரியங்கள் செய்வாங்க. என்ன காரியங்கள் செய்வாங்க? ஒன்று தண்ணி தெளிப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். வெரி குட். வெண்மையான ஆடை அல்லது புத்தாடை அணிவாங்க. 3வது ஒரு காரியம் செய்வாங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் ஞானஸ்தானத்துக்கு எத்தனையோ ஞானஸ்தானத்துக்கு போயிருக்கே, என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியலையே. எல்லோரும் இவ்வளோ யோசிக்கிறத பார்த்தா ஞானஸ்தானம் திருப்பி கொடுத்து கொண்டு வரணுமா எல்லாத்தையும்? அப்படிலாம் இருக்குது. நெத்தி. வெரி குட். நெத்தியில் என்ன அடையாளம் போடுவாங்க? சிலுவை அடையாளத்தை வரைவாங்க. எதுக்கு வரைதாங்க? சொல்லுவாங்கல்ல. இந்த சிலுவை அடையாளம் எதுக்கு? உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கும் துர்க்கிரியலுக்கும் இந்த அடையாளத்தின் மூலமாக அந்த குழந்தை யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். இனிமேல் இந்த குழந்தையை யார் தொடக்கூடாது? பிசாசானவன் எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. இந்த குழந்தை யாருக்கு? ஏசப்பாவுக்கு. அப்படின்னு 3 காரியம். ஒன்று தண்ணி தெளிப்பாங்க, புதிய ஆடை அணிவாங்க, இன்னொன்று சிலுவை அடையாளத்தை என்ன செய்வாங்க? வரைவாங்க.
இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அதை பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு 3 காரியம் நடைபெற்றுச்சு. என்ன நடைபெற்றுச்சு? அவர் வரும்போது அந்த புதிய அடையை அன்றைக்கி என்ன செஞ்சுட்டு வந்தாராம், அணிந்து வந்தார் அப்படின்னு வேதம் கற்றுத்தருது. அதேமாரி அவர் என்ன செஞ்சார், நதியில் தண்ணீரினால் கழுவப்பட்டார். 3வது, சிலுவை அடையாளத்தை யோவான் ஸ்நானகனால் என்ன செய்ய முடியாது, வரைய முடியாது. அவர் தான் சிலுவை அடையாளத்தை வரையணும். அவருக்கு இன்னொருத்தர் சிலுவை அடையாளத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்போந்தான் பிதாவானவர் அதை என்ன செய்கிறாரு, யோசிக்கிறார். சிலுவை அடையாளம் வரைய ஆள் இல்லை. அதுதான் என்ன செய்கிறாரு, புறாவை போல் இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த குழந்தை இயேசுக்கு சொந்தம், இனிமே எவனும் தொடக்கூடாது அப்படின்ன மாதிரி. இது யார் பிள்ளை, ஏன் பிள்ளை, எவனும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, சாட்சி பகிர்கிறார். சரி, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யோர்தான் நதி, சரியா? யோர்தான் நதியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இந்த யோர்தான் நதி குறுக்க என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அவங்க கால் அந்த நதியில் பட்டவுன்னா அந்த நதி என்ன செஞ்சுது, 2ஆக பிரிஞ்சு நின்றுது. நடக்குமா இது இன்னைக்கு? அன்னைக்கு நடந்துச்சு. இன்னொரு சம்பவம், எலியாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். எலியா சால்வையை கொண்டு அந்த நதியில் என்ன செஞ்சார், அடித்தார். அடித்தப்போ தான் அவர் எங்கே போனார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த யோர்தான் நதி தடையாக இருந்துச்சு. 3வது ஒரு சம்பவத்தை பார்ப்போம்னா, எலிசா என்ன செஞ்சார், வெரி குட், சூப்பர். அதே சால்வையை வச்சு அதே ஆற்றுல என்ன செஞ்சார், அடித்து தான் முதலாம் அற்புதத்தை செய்தார். எலிசாவினுடைய முதலாம் அற்புதம் அந்த யோர்தான் நதியில் எலிசாவினுடைய சால்வையை கொண்டு அடித்த போது தான் என்ன செஞ்சிச்சு, ஏற்பட்டுச்சு. இறுதியாக பார்த்தோம்னா நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கிச்சு. அப்போ எத்தனையோ தடைகள் அந்த நதி மூலமாக என்ன செஞ்சிச்சு, நீங்கிச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் 3½ வருட காலம் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஏற்பட்ட அந்த தடையை அந்த ஞானஸ்தானம் என்ன செய்தது, நிவர்த்தி செய்து கொடுத்தது. நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்ற நாம் எப்படி இருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? இந்த 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்பணும். பிள்ளைங்களை மனம் திரும்ப வைக்கிறோமா? 2வது காரியம் பாவத்தை அறிக்கையிடணும். 3வது காரியம் என்ன செய்யணும், வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். சரியா? கோபம் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ வரும்போது கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பேசாமல் இருக்கும்போது நம்மளை யாராவது தூண்டி விட்டால் என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அமைதியாக இருக்கார். அவருடைய பிள்ளை நாம், அப்படி தானே? இப்போ சாம் இருக்கிறான், பேசாமல் இருந்தாமல் ராஜா பேசாமல் இருப்பான். எதையாவது தூக்கி டம்முன்னு போட்டு உடச்சாம்னா என்ன செய்வான், நல்லா உட அப்படின்னு சொல்லுவான்னா என்ன செய்வான், கோபம் ஒரு அடி என்ன செஞ்சிருவான், அடிச்சிருவான். அதே நல்லா இருக்கும்போது அந்த பிள்ளை நீ அடி அப்படின்னு சொன்னால் அடிப்பானா? அடிக்க கை வருமா? வராது. அவன் கோபம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய நடக்கை என்ன செய்யுது, காணப்படும் போது தண்டனைக்கு பாத்திரனா ஆகிருந்தான். இதே மாதிரி தான் நம்மளும் ஏசப்பாட்ட என்ன செய்கிறோம்னா, நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு, நல்ல ஜீவன் கொடுத்துருக்காரு, சுகம் கொடுத்துருக்காரு, பலம் கொடுத்துருக்கிறாரு. நான் தான் அடிக்கடி சொன்னது உண்டு. அருமையான நர்ஸ் ஊழியத்தை பார்க்கக்கூடிய அருமையான சகோதரி இன்றைக்கி வந்திருக்காப்புல. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஐசியூவோட பார்த்துட்டு வந்துட்டேன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏசி எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சத்தியமாக என்ன செய்ய மாட்டீங்க, சொல்லவே மாட்டீங்க. உணர்ந்து சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் பாடுத வேதனை பாட பார்த்தா, ஏசப்பா என்னைய காப்பாற்றிட்டீங்க, ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காமக்கு ஓடான கொடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓடி வந்துடுவோம், கோயிலுக்குள்ளே ஓடி வந்துடுவோம். அந்த அளவுக்கு வேதனை பாட ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அனுபவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா கண் கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம்.
ஆனால் நமக்கு அந்த பாடு இல்லை, வேதனை இல்லை, நல்ல சரீர சுகபலம் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார். இந்த வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு பைபிளில் வசனம் இருக்குது. இந்த யோர்தான் நதியை போல் நம்மளுடைய வார்த்தை தான் மேக்சிமம் ஆண்டவருக்கும் நமக்கும் விரோதமாக என்ன செய்யுது? செவரை எழுப்பிக்கிட்டே இருக்குது. நம்ம பேச 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 ஒவ்வொரு செங்கல்னு வச்சுக்கிடுவோம். அந்த செங்கல் என்ன செஞ்சிட்ருக்கு? வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏசப்பா அந்த சைடு இருந்தால் நம்மளால் பார்க்க முடியுமா? நம்மளை கையை பிடிக்க முடியுமா? நம்ம கூட பேச முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம வாயின் வார்த்தை இன்றைக்கி எதை போல் காணப்படுகிறது? இந்த யோர்தான் நதியை போல தடை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஊழியத்தின் பாதையில் 3.5 ஆண்டு காலம் நான் செல்வதற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்புவிக்கிறேன்னு அந்த யோர்தான் நதியில் வந்து ஒப்புவித்த போது அவருடைய வாழ்க்கை அதற்குரிய பலனை பெற்றதோ, அதே போல் இன்று யோர்தான் நதியாய் நமக்கு காணப்படக்கூடிய வார்த்தையில் நம்ம என்ன செய்யணும்? கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம மூலமாக அநேகரை என்ன செய்வார்? சேர்த்து கொண்டே இருப்பார். சரியா? ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்பட்றேன். இந்த ஞானஸ்தானத்தை பற்றி பேசினதுனால அதை எடுத்த மறந்துட்டேன். சிறு பிள்ளைகளுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட கேளுங்க. சாமுவேல்கிட்ட எத்தனை வயசில் இயேசு கிறிஸ்து பேசினார்? 50 வயசுலையா? எத்தனை வயசில் பேசினார்? இப்போ திருப்பி தான் எல்லாம் படம் எடுக்கணுமா? 7 வயசில் அவன்கிட்ட என்ன செஞ்சார்? பேசினார். தாவீது எத்தனை வயசில் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்தான்? ஒரு 70 வயசு போட்டுக்கிடுமா? 80 வயசு போடுமா? சொல்ல மாட்டேங்கல எல்லாரும். பைபிள் ஆழமாக சொல்லிட்டு கொடுக்கணுமோ? சரி, நிறைய சொல்லிட்டே போகலாம். உதாரணம் சொல்லணும்னா யோசேப்பு எத்தனை வயசில் ஆண்டவரோட இணைஞ்சிருந்தான்? 13 வயசு. பார்த்தோம்னா சிறுவர்கள் தான் நிறைய ஆண்டவரோடு இணைஞ்சிருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பெரிய பெரிய இடத்துக்கு போனாங்க, பெரிய நிலைமைக்கு போனாங்க அப்படின்னு வேதாகமும் கற்றுத்தருது. நான் சொல்லலை, வேதாகமும் கற்றுத்தருது. அப்போ அவங்கெல்லாம் 30 வயசுக்கு அப்புறம் தான்ப்பா உனக்கு 30 வயசு வரைக்கும் நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அவங்களாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியுமா? சத்தியமாக என்ன செய்யாது? முடியாது. யார் வந்து குழப்பினாலும் இந்த பதிலை தெளிவாக சொல்லுங்கள். சரியா? கிறிஸ்து மார்க்கம் நமக்கு இப்படித்தான் கற்றுத்தருகிறது. சிறு பிராயம் முதல் பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துன்னு தான் நமக்கு கற்றுத்தருது. நம்ம அதனால் நம்ம ஞானஸ்தானத்தை நம்புவோம், விசுவாசிப்போம். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும்? விசுவாச ரட்சிப்பு பெறுத வரைக்கும் நம்ம தான் அதுக்கு சான்றாக இருந்து அந்த குழந்தைகளை வளர்ப்போம். நாமும் அந்த வழியிலே நடந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற உன்னத வாழ்வை பெற்று நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக்குவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.